கண்மணி, பயந்துட்டியா? இல்ல, பிருந்தா, நான் சொன்னல, அவங்க நம்ம கிட்ட இருந்து உண்மையை வர வைக்கிறதுக்காக எப்படி வேணாலும் சதி பண்ணுவாங்க. நம்ம ரொம்ப ஸ்டேபிளா இருக்கணும். என்ன? சரிக்கா. நான் இருக்கிற வரைக்கும் உங்க 2 பேரையும் நான் மாட்ட விட மாட்டேன். என்ன நம்புங்க. மாறா, ஸ்டேஷன்ல என்னடா நடந்தது? ஒன்றும் ஆகலத்தை. விசாரணைன்னு கூப்பிட்டு போனாங்க, விசாரிச்சாங்க, அனுப்பி வச்சிட்டாங்க. அந்த இன்ஸ்பெக்டருக்கு எப்படியாவது இவங்க 3 பேர்த்தையும் குற்றவாளியாக்கி இந்த கேஸை முடிக்கலான்னு பார்க்குறாங்க. அதெல்லாம் நடக்காது. மாறா, இருந்தாலும் எனக்கு பதட்டமாவே இருக்குடா. இதில் பதட்டப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. அந்த விஜய் நம்ம வீட்டில் இருந்திருக்கா, அந்த அம்பிகாவும் இவங்க 3 பேருக்கு மேலேயும் கேஸ் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். அதுக்காக கூப்பிட்டு விசாரிச்சிருக்காங்க. நம்ம தெளிவாக இருந்தால் எல்லா பிரச்சனையும் ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம். நீ தைரியமாக இரு. எனக்கும் இந்த விஜய் விஷயம் ரொம்ப டவுட்டாகவே இருக்கு. என்னடா, என்ன டவுட்டு? விஜய் செத்ததுல என் 3 அண்ணிங்களுக்கும் சம்மந்தம் இருக்கதா போலீஸ் சந்தேகப்படுறாங்க. வழக்கமா நீங்களே பாருங்க, நம்மளாம் சந்தேகப்பட்டாலோ, நம்ம தான் குற்றவாளின்னு சொன்னாலோ, நம்ம மேல தப்பு இல்லைன்னா நம்ம தைரியமா தானே இருப்போம். ஆமா ஆ ஆமா. ஆனா பாருங்க, இந்த 3 அண்ணிங்களும் இந்த பிரச்சனை ஆரம்பிச்சதுல இருந்து ஒரே பதட்டமாவே இருக்காங்க. உண்மையாவே அவங்க நிரபராதி. இதுல அவங்களுக்கு எந்த தொடர்பும் இல்லைன்னா அவங்க ரியாக்ஷன் வேறையா தானே இருக்கும். நீங்களே சொல்லுங்க அத்தை, வீராணி எவ்வளவு தைரியமான பொண்ணு, இதெல்லாம் அசால்ட்டா டீல் பண்ணுவாங்க. ஆனா இப்ப வீராணியே பயந்து போயிருக்காங்க. எனக்கு இது எதுவுமே சரியா பண்ணல டாடி. 3 பேர்கிட்டையும் கொஞ்சம் நல்லா விசாரிச்சு பார்க்கறது நல்லதுன்னு தோணுது. அப்பதானே நம்ம சேஃப்டியா இருக்க முடியும். நாளை பின்ன பிரச்சனை பெருசானதுக்கு அப்புறம் காப்பாற்ற நினைச்சோன்னு வைங்க, அப்ப நம்ம கையில நிக்கலனா? நான் சூர்யா சொல்றதுல ஏதோ உண்மை இருக்கிற மாதிரி தான் எனக்கும் தோணுது. ஒர்க் ஆகுது. ஏன்னா இப்பெல்லாம் அவங்க 3 பேரோட போக்கே கொஞ்சம் விசித்திரமா தான் இருக்கு. அப்பப்ப தனியா கூடி கூடி பேசிக்கிறாங்க. நான் ஏதாவது கேட்டா கூட ஒரு வாரத்துல தான் பதில் சொல்றாங்க. அப்படியே அவங்க பேசும்போது நான் பக்கத்துல போனாலும் பேச்சு நிறுத்திடுறாங்க. இதெல்லாம் என்னன்னு சொல்றதுண்ணா? என்ன பேசுறீங்க? அதுக்கு இல்லண்ணா, அவன் சொல்றதுலயும் ஏதோ விஷயம் இருக்குன்னு தான் எனக்கும் தோணுது. சூர்யா, ரெடி? இங்க பாரு, நீ புதுசா இந்த வீட்டுக்கு வந்திருக்க. உனக்கு என் மருமகளை பத்தி முழுசா தெரியாது. அவங்க இப்படிலாம் செய்யக்கூடிய ஆளே கிடையாது. அப்படியே செஞ்சாலும் அதெல்லாம் நம்ம கிட்ட சொல்லியிருப்பாங்க. இந்த பாரு, நீ இப்படி எல்லாம் தேவையில்லாமலாம் சந்தேகப்படாத. அது இல்லை டாடி, ஒரு சில விஷயத்த வெளியே சொல்ல முடியாதுல்ல, அந்த மாதிரி கூட இருக்கலாம்ல. இதை சொன்னா நீங்களாம் பயப்படுவீங்க, தப்பா நினைச்சிருவீங்கன்னு அதனால கூட மறைச்சிருக்கலாம்ல. நீ பிறக்கிற நேரமா இப்படியெல்லாம் நடக்கணும். நீ பிறக்கிற வரைக்கும் ஒவ்வொரு நிமிஷத்தையும் சந்தோஷமா அனுபவிச்சு வாழணும்னு நினைச்சேன். ஆனா இப்போ உன்னை பத்தி யோசிக்க கூட எனக்கு நேரம் இல்லை. ஏன் தான் எனக்கு இப்படிலாம் நடக்குதோ கடவுளே.
கண்மணி கண்மணி என்னங்க? என்ன தூங்காம என்ன பண்ணிட்டு இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. நீங்க படுங்க, எனக்கு தூக்கம் வரல, அதான் உட்காந்துருந்தேன். கண்மணி, என்னமோ நம்ம பேட் டைம். அதான் இப்படி எல்லாம் தப்பு தப்பா நடக்குது. சீக்கிரமா எல்லாம் சரியாயிரும். சும்மா அதையே நினைச்சிட்டு இருக்காத. நம்ம வீட்டுக்கு ஒரு புது உயிர் வரப்போகுது. அதை நினைச்சு நம்மளாம் சந்தோஷமா இருக்கணும். முடியலங்க. ஸ்டேஷனுக்கும் வீட்டுக்கும்னு இப்படி அலக்கழிக்கிறாங்களே, எப்படிங்க நிம்மதியா இருக்க முடியும்? கண்மணி, அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை நினைச்சுக்கோ கண்மணி. நம்ம மேல தப்பு இல்லாதப்போ நாம எதுக்கு தவிக்கணும்? இங்க பார், பேசாம தூங்கு, நான் இருக்கேன். இந்த குடும்பம் மொத்தமும் நமக்கு சப்போர்ட்டா இருக்கும். வா தூங்கு, என் மடியில படுத்துக்கோ. வா. இல்ல, நீங்க தூங்குங்க. மடியில படுத்துக்கோ, வா. என்ன மாறா, எப்படி இருக்க? எங்க பிரச்சனைக்கு மேல பிரச்சனை, நிம்மதியா வாழ விட மாட்டேங்கிறாங்க. நானே கேள்விப்பட்டேன், உங்க வீட்டில் விஜின்னு ஒரு பொண்ணு இருந்துதா? அந்த பொண்ணு உங்க வீட்டில் இருந்தவங்களாம் சேர்ந்து கொலை பண்ணிட்டாங்களாமே. என்ன நீயே விட்டா குடும்பத்தை அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருவ போல? இல்லை, அப்படி ஸ்டேஷனில் பேசிட்டாங்க மாறா. அதெல்லாம் ஒரு மண்ணும் பண்ணல. திருட்டு பாய்புள்ள எங்கேயோ ஒளிஞ்சிக்கிட்டு கேம் ஆடிக்கிட்டு இருக்கு. அப்படியா? எங்கே ஒளிஞ்சிட்டு இருக்கு? அது தெரிஞ்சா நான் எதுக்கே உன்னும் கூப்பிட போறேன்? இந்த இது என்னது? இது அவளோட பேங்க் டீட்டெயில்ஸு. சரி. ஃபோன் பேசாமல் கூட இருக்க முடியும், ஆனால் பணம் செலவு பண்ணாமல் இருக்க முடியாதுல்ல? ஆமாம், பதுங்கி இருக்கிறதா இருந்தாலும் 3 வேளை சாப்பிடணும்ல, அதுக்கு காசு வேணும்ல. அதுதான், இடையில இந்த அக்கௌண்ட்லேருந்து ஏதாவது பணம் வித்ட்ரா பண்ணியிருக்காங்களான்னு பாரு. சாப்பாடு ஏதாவது ஆர்டர் பண்ணியிருக்காளா, அந்த மாதிரி. இதெல்லாம் தெரிஞ்சாலே அவ எங்கே இருக்கான்னு கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் அன்னைக்கு பாந்தோப்பில் ஒரு பாடி கிடச்சிது, அது விஜயோட தான்னு எல்லாரும் சொன்னாங்களே. காலில் கூட மச்சம் இருந்ததுன்னு அவங்க அம்மா அடையாளம் காட்டினாங்களாமே. எனக்கு என்னமோ அது அவளாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தோணுது. ஏன்னா அவள் பெரிய கேடி, நம்ம குடும்பத்தை பழிவாங்க என்ன வேணாம் பண்ணுவா. இப்போ இது மர்டர் கேஸாக மாறுச்சுன்னா பிரச்சனை காம்ப்ளிகேட் ஆகுது இல்லை? அது எங்கள் எல்லாருக்கும் பிரச்சனை தானே. ஆமாம்மா, அம்மா உயிரோடு இருக்கும்போதே செத்து போச்சுன்னு சொன்னவ. அப்படி பாவப்பட்டு வீட்டுக்கு வந்தவ தான் பல வேலையை பார்த்து விட்டு போயிட்டா. இருந்தாலும் நீங்கள் இத்தனை பேர் இருக்கிற குடும்பத்துக்குள்ளே வந்து உங்கள் எல்லார் கண்ணிலையும் விரல விட்டு ஆட்டிருக்கா பாரு. உண்மையிலே அவள் பெரிய ஆள் தான்பா.